வணக்கம். எல்லாரும் ஒரு கதையை கேட்கலாமா? அதுதான் நட்பறவையில் ரொம்ப அறிவாளியாக இருந்த பீர்பால் தான் அவர். ஒரு நாள் என்ன பண்ணார், வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போனார். போகிற வழியில் ஒரு பெரிய பங்களாவை பார்த்தார். அரண்மனை இருந்தது. நம்ம அரசரோட இதில் தானே இருக்குது, அப்போ நம்ம துணிஞ்சு இங்கே போய் தங்கலான்னு போய் தங்கிட்டார். அப்படியே குதிரையெல்லாம் கட்டிட்டு உள்ளுக்குள்ளே ஓரிடமாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சமையற்கட்டை பார்த்தார். பார்த்த உடனே அங்கே சாப்பாடெல்லாம் இருந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பசியாக இருக்குது, சாப்பிடுவான்ட்டு சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ரூம் போகிறாரு. அங்கே பார்த்தா மெத்தையாக இருந்தது. ஆஹா, நமக்காகவே போட்டு வச்சுருக்காங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கே படுத்துறாரு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனைக்கு சொந்தமான மன்னர் அங்கே வர்றார். அவர் நேராக வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் சமையல் அறையில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்லான்னு போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. என்னடா இது, வச்சுட்டு போன சாப்பாடை காணோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அப்படியே உள்ளே போய் யாராவது வந்துட்டாங்களா பார்ப்போன்ட்டு போனால் அங்கே படுக்கை அறையில் ஒருத்தன் படுத்து கிடக்குறான். யார் நீ, சம்மந்தமே இல்லாமல் என்னோட அரண்மனையில் வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யார் அப்படின்னு, என் இடத்துல வந்துட்டு என்னையே பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறியா? நான் தான் இந்த அரண்மனையோட அரசர். அப்படியா, எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, இது அரண்மனையா? ஆமாம், இது அரண்மனை தான். எனக்கு என்னவோ இது அரண்மனை மாதிரி தெரியல, ஏதோ சத்தனான்னு நினச்சிட்டு நான் இங்கே வந்தேன், தங்கினேன், சாப்பிட்டேன், அவ்வளோதான். என்ன திமிரா பேசுகிறேன், நான் ஒரு அரசர்னு சொன்ன பிறகு கூட உனக்கு இவ்வளோ திமிரு அப்படின்னு கோவப்படுறாரு. கொஞ்சம் இருங்க, அதாவது கோவம் அப்படிங்கிறது கரெக்டு தான், உங்களோட நியாயமான கோவத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதே நேரம் இதை பார்த்தா அரண்மனை மாதிரியே தெரியல, சத்திரம் மாதிரி தான் இருக்குது. அரண்மனைக்கும் சத்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்னப்பா வளர்றாரு? இல்லை, அதாவது சத்திரம்னா என்ன, இன்னைக்கு ஒருத்தர் வருவார், அவர் போயிடுவார், நாளைக்கு ஒருத்தர் வருவார், அவர் தங்குவார், அவர் போயிடுவார். இப்படி ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தர் வருவாங்க, தங்குவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. கரெக்டா? சரியா? ஆமாம். சரி, அதே மாதிரி நீங்கள் இந்த அரண்மனையில் இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தா? எங்கள் தாத்தா, அவங்களுடைய முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. சரி, அவங்க எங்கே தங்கினாங்க? இங்கே தான் தங்கினாங்க. சரி, நீங்கள் எங்கே தங்குறீங்க? நான் இங்கே தான் தங்குறேன், இந்த அரண்மனையில் தான் இருக்கிறேன். சரி, உங்களுக்கு பையன் இருக்காங்க, மகன் இருக்கானா? ஆமாம் இருக்கான். அவன் எங்கே தங்குவான்? அவனும் இங்கே தான் இருப்பான். சரி, மகனுக்கு மகன் அப்படியே சந்ததியெல்லாம் வந்து எங்கே தங்குவாங்க? இங்கே தான் தங்குவாங்க. அப்போ நான் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சிருச்சா? உங்கள் தாத்தா பாட்டெல்லாம் வந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அடுத்து நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்களும் உங்களுடைய காலம் முடிஞ்ச பிறகு நீங்களும் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் யார் இருப்பான்? உங்கள் பையன் இருப்பான். புரிஞ்சுதா? அதே மாதிரி உங்கள் பையனோட பையன், இப்படியே வழிவழியாக யாராவது வர்றதும் போகிறதுமா தான் இருக்கும். அப்போ இந்த அரண்மனையை சத்திரத்தோட ஒப்பிடுறதுல என்ன தப்பு? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. நல்லா அழகாக அறிவோடு பேசுகிறேன். நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. என்னை வந்து பீர்பால்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேறு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்? பீர்பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அது நீங்கள் தான் தெரியாமல் போச்சு. மன்னிச்சிருங்க தம்பி, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்கள் இங்கேயே தங்குங்க, இங்கேயே எங்கள் அரண்மனையில் விருந்தினராக தங்குங்க, உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளில போகணும். பரவாயில்ல, போங்க, கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நட்பை வளர்த்துக்கிட்டாரு அந்த அரசர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வந்திருக்கிறது யார் என்னங்கிறது தெரியாமல் நாம் வாட்டுக்கு ஒரு சிலரை பேசிடுறோம். ஆனால் அவங்களோட உண்மையான அறிமுகம் கிடைச்ச பிறகு அவங்க மேலே ஒரு அன்பு வருது. அது மாதிரி தான் இது. நன்றி நண்பர்களே, சிறார்களே.